அழகா இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி சொன்னா யாருக்கு தான் சிரிப்பு வராது, சந்தோஷம் வராது? கண்டிப்பா அந்த மனசு அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் லைட்டா ஸ்மைல் பண்ண பார்த்து செய்வாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த மாதிரி ஆறுதலா ஹாப்பியான வார்த்தைய மனசு எதிர்பார்க்கும். வாயே திறக்காத உமனா மூஞ்சியா பையனோ பொண்ணோ யாரா வேணா இருக்கட்டும், என்னன்னு தெரியல அவ்வளோ அழகா தெரியுறீங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லுங்களேன். அப்பவே சிரிக்காட்டாலும் அங்கிட்டு போயாவது சிரிப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லார் மனசும் எல்லாத்தையும் எல்லார்கிட்டேருந்து எதிர்பார்க்கறத விட நம்ம கூட இருக்கிறவங்கள நம்மளை எப்படி பார்க்குறாங்க, நம்மளை நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்களா? இந்த ட்ரெஸ் போடுறப்போ யாராவது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே, இது நம்ம வேர் பண்ணுறப்போ நான் யாராவது சொல்லுவாங்களே, அப்படிதான் நினச்சி நம்ம பண்ணுவோம். நீங்கள் யாராவது சொல்லுங்க, யார் பார்ப்பாங்க பார்க்கலன்னா எனக்கு அவசியம் கிடையாது, நான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேன் சொல்லுங்களேன். அந்த வார்த்தை பேசுகிற நீங்கள் சத்தியமாக சொல்லுங்க, அதுக்காக மட்டும் தான் போடுறோமா? ஏய் இந்த சாரீ சூப்பராக இருக்குது, இந்த ஷர்ட் எங்கே எடுத்த, நல்லா இருக்குடா உனக்கு அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பெருமைக்காக டெய்லி புது ட்ரெஸ் போட தேவையில்ல. ஒரு ட்ரெஸ் போட்டாலும் 4 சாரியை திருப்பி கட்டினாலும் நம்ம பார்க்குறப்போ அழகா உன்னை பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்கிற ஒரு வார்த்தை எவ்வளோ பூஸ்ட் தெரியுமா? நம்ம குழந்தைகிட்ட சொல்லலாம், பாப்பா நீ என்னடா இன்னைக்கு அவ்வளோ அழகா இருக்க, லட்சணமா இருக்க, சூப்பராக இருக்கு, சூப்பர் நல்லா படிச்சுட்டு வாங்க, ஓகே சூப்பர்னு சொன்னால் அந்த ஹாப்பினஸ் அன்னைக்கு டே ஃபுல்லாக அந்த பொண்ணை அம்மா சொல்லிட்டாங்க, அப்பா சொன்னாங்க, நான் நல்லா இருக்கேன். சந்தோஷத்தை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கவலையை ஸ்ப்ரெட் பண்ணுறதை விட உங்ககிட்ட இருக்கிற ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. 10 மடங்கா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால உங்களுடைய எனர்ஜியோ எதுவுமே குறைஞ்சி போகிறது கிடையாது. ஈன்னு சிரிச்சா நானும் அழகாக இருப்பேன், பார்க்குற நீங்களும் அழகாக இருப்பீங்க. அதுதானே கான்செப்ட். அப்போது வார்த்தையை அழகான வார்த்தையாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். பெருமை பேச சொல்லலை, தற்பெருமை பட சொல்லலை, உண்மையான வார்த்தையாக ஆறுதலான வார்த்தையாக அழகாக இருக்கேன்னு சொல்லுங்கள். உங்கள் கூட இருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள். அந்த வார்த்தை யார்கிட்ட சொல்கிறோன்னு ஒரு முறை இருக்குது, அதையும் கவனமாக வச்சுக்கோங்க. எல்லார்ட்டையும் சொல்லி அடி வாங்கிக்காதீங்க. ஆனால் சொல்லும் போது ஆத்மார்த்தமா என்னன்னு தெரியலங்க, நீங்கள் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, செம்ம சொல்லுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட்டை அழகா இருக்கடி, இன்னைக்கு சூப்பராக இருக்க, இந்த சாரீ உனக்கு நல்லா இருக்கு சொல்லுங்க. பாப்பா இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு, தம்பி இந்த ட்ரெஸ்ஸை சூப்பராக இருக்கு சொல்லுங்க. உங்கள் கூட இருக்கவங்ககிட்ட டெய்லி சொல்லாட்டாலும் என்னைக்கோ ஒரு நாள் சொல்லுங்கள். மனசு அதுக்கு தான் ஆசைப்படும். சொல்லலாமா? நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லலாமா உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட? நன்றி.